ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் எப்படி வந்து டைமிங்க்கு எப்படி நான் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு விஷயம், இது வந்து சும்மா வெறும் வ்ளாகா மட்டும் இருக்கக்கூடாது. டைம் பாஸுக்கு உள்ளது மாதிரி இருக்கக்கூடாது. இதுலயுமே சில விஷயங்கள் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்ப இத எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஏதாச்சும் இப்போ ஒரு ப்ளவுஸ் தான். டெய்லி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்றோம். ஆனா ஒவ்வொரு ப்ளவுஸ்லயும் ஒவ்வொரு விஷயம் வந்து புதுசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளவுஸ்ல என்ன இருக்கு? இந்த இந்த சுடிதார் இருக்குன்னா, இதுல ஏதாச்சும் சின்ன சின்ன டிப்ஸு அத மாதிரி ஒவ்வொன்னுத்துலயுமே நான் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோவ முழுசா பாருங்க. இந்த வீடியோ மட்டும் அப்படின்னு கிடையாது. இனிமே வர்ற எல்லா வீடியோலயுமே நான் உங்களுக்கான டிப்ஸ் வந்து கண்டிப்பா குடுப்பேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் தான் நேத்து கூட சாரி காமிச்சிருப்போம் பாருங்க. இந்த ப்ளவுஸ வந்து கட் பண்ணி பாதி அந்த லைனிங்கையும், மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மெயின் கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிறணும். இது கூடவே இன்னொரு ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸுமே நான் லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா மெயின் கிளாத் இன்னும் கட் பண்ணல. மெயின் கிளாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. ஸோ அத வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அத நான் லாஸ்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இத கம்ப்ளீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ப்ளவுஸ் அதுல ஸ்டிச் பண்ணும்போது, அதுல என்னென்னலாம் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ வச்சு நம்ம பண்ணும்போது, நெக்குக்குலாம் என்னென்னலாம் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே இப்போ மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரொம்ப அப்படியே உட்காந்தே இருக்காம, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதா கட்டிங் ஒர்க்லாம் வரும்போது, இப்போ இது வந்து ஃப்ரண்ட், பேக், பட்டி, ஸ்லீவ் எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த டைம்ல நம்ம அதே ஸ்டூல்லயே உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயினு, கை பெயினு இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்திரிச்சு நின்னு இத வந்து கட் பண்ணலாம். அதுவும் இல்லாம ரொம்ப ஒ எப்படி சொல்றது? உட்காந்தே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுவே கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல சின்ன சின்னதா எந்திரிச்சு, நின்னு அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டிய இடத்துல இன்னும் 2 ப்ளவுஸுமே சேர்த்து தைக்கலாம். ஏன்னா பாடி பெயின் இருக்காது. இல்லங்கிறப்போ நம்மளுக்கு என்னது அடுத்தடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணும். நான் இப்படி தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன். நீங்களுமே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளவுஸோட லென்த்த பத்தி. என்னன்னா ஃப்ரண்ட்டோட லென்த்த விட பேக்கோட லென்த் வந்து சின்னதா இருந்துச்சு. உயரம் வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேக்ல வந்து எந்த ஒரு சுருக்கமும் இந்த இந்த இடத்துலலாம் ஒரு மாரி இப்டி இப்டி சுருக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லாம சூப்பரா வரும். இப்ப இந்த இந்த ப்ளவுஸ வந்து நான் சும்மா உங்களுக்கு அளந்து காட்டுறேன். எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்க இந்த மொனையிலேருந்து நான் அளக்குறேன். ஓகேங்களா? இந்த தையலுக்கு விட்டது அதெல்லாம் தேவையில்ல. மொனையிலேருந்து நான் எவ்வளோ லென்த் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அளக்குறேன். ஸோ இங்க இருந்து இங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 13 வந்திருக்கு. பேக்கோட லென்த்து 13 வருது. அடுத்ததா ஃப்ரண்ட்டோட லென்த்த வந்து அளந்து பார்க்கலாம். இது வந்து பட்டி கூட அட்டாச் பண்ணல. வெறும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான். ஓகேவா? இத வச்சு நம்ம அளக்கும்போது, நம்மளுக்கு இதோட லென்த் மட்டுமே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13.25 வந்திருக்கு. ஓகேவா? அதுல எவ்வளோ இருக்கு? 13. இதுல 13.25. அதாவது அத விட இதுல வந்து 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் சென்டரா அளந்துக்கோங்களேன். சென்டரா அளந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 1/2 இன்ச் வருது. இந்த 2 1/2ல வந்து 1 இன்ச் இங்கேயும் இங்கேயும் அட்டாச் பண்றதுக்கு போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இது ஒரு 13.25 இது ஒரு 2 1/2 16.25 வருது. அந்த 16.25ல அதாவது மொத்தமா நான் இங்கேயும் இங்கேயும் உள்ளத பிளஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சென்டர மட்டும் இங்க இங்க அட்டாச் பண்ணோம்ல, இத மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஃப்ரண்ட்டோட லென்த் மட்டும் எவ்வளோ வருது? ஒரு 15.25 வருது. கிட்டத்தட்ட 15 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. 15 ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோ வந்திருக்கு? 13. 2த்துக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு? 2 இன்ச் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும், பேக் பார்ட்டுக்கும் 2 இன்ச் அதாவது இது பெருசா இருந்து, அது சின்னதா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 இன்ச் டிஃபரெண்ட்ல ப்ளவுஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பார்ட்ல எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம சூப்பரா ஃபினிஷிங் வந்து வரும். வேணும்னா உங்ககிட்ட இந்த மாதிரி அளவு ப்ளவுஸஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, அத ட்ரை பண்ணி பாருங்க கரெக்ட்டா வரும். இன்னொன்னு வந்து இப்போ பேக்க விட ஃப்ரண்ட் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிறப்போ, சைடு ஜாயிண்ட்லாம் கரெக்ட்டா வருமா அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம வளைவு குடுத்துலாம் கட் பண்ணி குடுத்து தான் நம்ம வந்து சைடு ஜாயிண்ட் ஃபினிஷிங் கூட நான் உங்கள்ட்ட காட்டுறேன். அதுக்கேத்த மாரி கட்டிங்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இந்த மாதிரி கட்டிங் போட்டோம்னா ஃபிட்டிங்கும் சூப்பரா வரும். இப்போ நான் இத ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ ஃபுல்லாவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல வந்து பேக் பார்ட், அடுத்ததா ஃப்ரண்ட். இப்போ ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அது எத வச்சு முடிவு பண்ணுவீங்கன்னா, அந்த பேக்கும், ஃப்ரண்ட்டும் கீழ வந்து இந்த பட்டி எல்லாமே வந்து சமமா முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து
அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு பாடி டைப்பை பொறுத்து ஃப்ரண்ட் பார்ட்டும் மாறும். இதுதான் உண்மை. ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சைடு ஜாயின் பார்ப்போம். ஏன்னா இதில் 2 பெருசாக இருக்கிறதால சைடு ஜாயின் தானே மெயின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சைடு ஜாயின் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியாச்சு. இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இது வந்து இந்த சைடு ஜாயினிங் வந்து கரெக்டாக வர்றதுக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் காரணம், கட்டிங் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். 3 மணிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஒரு ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்போ நைட்டு கேட்டாக்கா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது சுடிதார் ஒன்று இருக்குது. அதை வந்து இப்போ கட் பண்ணணும். சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் பிங்க் கலரில் இருக்குது. இதுதான் டாப்பு. இதுக்கு வந்து நான் 2 மீட்டர் காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷால், இது வந்து பேண்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டு இல்லைனா சிகரெட் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த கஸ்டமர் வந்து பட்டியாலா பேண்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பானெக் வச்சு ஃப்ரண்ட்டில் பானெக்கு, பேக்கில் ரவுண்டு நெக்கு, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு டிசைனும் கேட்கல. அப்படியே நார்மலாக ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா டாப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பானெக் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பானெக் வந்து நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னா, சும்மா நார்மலாக இப்படி அப்படியே பாக்ஸ் அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த நெக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நெக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். கொஞ்சம் அப்படியே பூந்தொட்டி மாதிரி மேலே அகலமாகவும் கீழே கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்பக்கத்தில் வந்து கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல இங்கே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ பார்க்குறதுக்கு இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த ஷேப்பில் கரெக்டாக வந்துடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு பண்ணுற ஆர்டரை சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிறனால நான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் போடுறேன். இப்போ அடுத்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அம்மா சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கஸ்டமரோட நெக்கு இறக்கம் கிடையாது. இதில் இருக்கிற என்ன இறக்கம் இருக்கோ அதே இறக்கத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் போட்டதால் நம்ம இதில் என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும். இறக்கத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் அகலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடமும் கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகி வர மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மடிங்க. மடிச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் வந்து நார்மல் ப்ளவுஸுக்குலாம் நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒன்று மாற்றி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம். நெக்கை கட் பண்ணாமல் நெக்கோட அகலத்தை மட்டும் எந்த இடத்துல நெக்கோட அகலம் வருதோ அந்த இடத்த மட்டும் ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி வச்சுட்டிங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஏன்னா பேக்கில் மட்டும்தான் இதில் எம்ப்ராய்டரி இருக்குது, ஃப்ரண்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பார்ட்டு நார்மலாக எப்போதும் போல் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ரெடி அளவில், ஓகேவா? ரெடி அளவில் நம்ம இந்த அர்க்காத் பண்ணிக்கணும். பண்ண பிறகு இது சென்டர் பார்த்து நம்ம மடித்து போட்டிருப்போமா, மடித்து போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்து இப்படி எடுத்து போடுவோம். போடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் இவங்க கொடுத்த அகலத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு, ஓகேவா? கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு, ஒரு வேளை மேட்ச் ஆகாமல் இந்த நெக் அகலம் வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக லைனிங் கிளாத்தை மேலே போட்டு சுற்றி எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணுவோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடமும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டுங்கிறதுனால இந்த ஃபோல்டிங்கும் லைனிங்கோட ஃபோல்டிங்கும் நான் அப்படியே சேர்த்து வச்சுட்டு நான் அப்படியே சுற்றி கட் பண்ணிட்டேன். இதுவே உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நெக்கோட அகலம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சும்மா கோடு போட்டு காட்டுறேன். எம்ப்ராய்டரி வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நெக்கு இந்த ஃபோல்டிங் வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சோம்னா எனக்கு நெக் வந்து இந்த இடத்துல வருது. ஓகேவா? நெக்கு வந்து அதாவது அளவு ப்ளவுஸில் உள்ள நெக் வந்து இங்கே வருது, எம்ப்ராய்டரி வந்து இங்கே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோல்டிங்லாம் பார்க்க வேண்டாம். எம்ப்ராய்டரி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி
இந்த அர்க்காத்த வந்து மேட்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? கரெக்ட்டா இதையும் அர்க்காத்தையும் கரெக்ட்டா அப்படி மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபோல்டிங் கிட்ட உங்களுக்கு மெயின் கிளாத் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இது ப்ராப்ளம் இல்ல. இதுக்கப்புறம் இத நீங்க அப்படியே கிளாத்த வச்சுட்டு, இதுக்கப்புறம் சுத்தி எக்ஸ்ட்ராவா துணி விட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த பிறகு ஸ்டிட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா துணி இருக்கோ, ஓகேவா? இப்ப அந்த கரெக்ட்டா அந்த ஃபோல்டிங் எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா துணி இருக்கோ, அந்த இடத்த வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே மெயின் கிளாத் என்ன பண்ணிரணும்னா, அப்படியே டாட் பிடிக்கிற மாரி கிராஸா கொண்டு வந்து இந்த முனையில வந்து இப்படி கிராஸா விட்டுறணும். இப்படி கிராஸா விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான நெக் அகலம் கிடைச்சிரும். இந்த இடம் தேவையில்லாத இடம் வந்து உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸா இருக்கட்டும், எம்ப்ராய்டரி ப்ளவுஸா இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி நெக்கோட அகலத்த வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். நெக் மட்டும் இதுல எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறதுனால நம்ம அடிச்சு திருப்புற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாமே நீங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் நானும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்றேன் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸா இருக்கட்டும், எம்ப்ராய்டரி ப்ளவுஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த ரைட் சைட்ல ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல மட்டும் இப்போ இதுல வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல அவங்க ஒர்க் பண்ணல. ஆனா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேக் பார்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 2ம் ஷோல்டர் கிட்ட கரெக்ட்டா மேட்ச் ஆகி வர மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சைட்ல சாரி போட்டுருவோம். இன்னும் ஒரு சைட்ல உள்ள ஷோல்டர் தான் நல்லா தெரிய போகுது. அந்த இடத்துல பேக்குக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 1 இன்ச் கேப், 1/2 இன்ச் கேப் டிசைனுக்கு மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்காது. கஸ்டமருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால அந்த இடம் மட்டும் பார்த்து கரெக்ட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களா அளவு குடுத்து நீங்க உங்க அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா, ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாரி ப்ராப்ளம்லாம் வராது. இதுவே ரெடிமேட்ல பண்றீங்க, ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸு, ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வாங்கி பண்றீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா தான் அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பரா வரும். என்கிட்ட கூட ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ் கஸ்டமர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமரோட எல்லா ஆர்டருமே நம்ம வந்து முடிச்சுட்டோம். சுடிதார் வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸு, இது வந்து இன்னொரு ப்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட்டு. அதில வந்து இன்ஸ்கர்ட்டு. அதில வந்து ஓரம் அடிப்போம்ல, அதுக்காக குடுத்துருந்தாங்க. ஸோ, இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, இத வந்து கஸ்டமருக்கு குடுக்க போறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு, இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மத்த எல்லாமே இப்போதைக்கு தேவையில்ல. நான் அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு போறாங்க. இப்ப போயிட்டு நான் திரும்ப வரும்போது வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப நம்ம ஒண்ணுத்த தச்சு குடுத்துட்டு மத்தத போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி அத எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். அம் அதுக்கப்புறம் நம்மளால எப்படிதான் ட்ரை பண்ணாலும் சரி, அவங்களே ஊர்லேருந்து வந்துருவாங்க. 1 மாசம் கழிச்சு வருவாங்க. அவங்களே ஊர்லேருந்து வந்துருவாங்க. 1 மாசம் ஆயிருக்கும். இருந்தாலும் இது நம்ம தைக்காமயே அப்படியே வச்சிருந்திருப்போம். நம்ம உடனே தச்சு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு குடுக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்து குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாத்தையுமே முடிச்சு குடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ட்ட குடுக்கும்போது, கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு சொல்றேன். ஏன்னா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.